வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் டிராகன் யூடியூப் சேனல். நான் உங்க பிரீட்டன். வழக்கம் போல பக்கத்துல காசி விண்வெளியில இருந்து இறக்கி வச்சிருக்கோம். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, காசி சோனி ஃபேன் ஆகிய எனக்கும் சோனி கைக்குலியானவங்களுக்கும் ஒரு சண்டை. சண்டைக்கு தானே ரெடி ஆயிட்டோம். ஓகே மக்களே, போருக்கு தயாரா? சோனி செய்யறதெல்லாம் சரியில்லைன்னு நான் சொல்ல போறேன். ஆனா இவரு கரெக்டா இருக்கு, நல்லா இருக்குன்னு ரொம்ப புகழ்றாரு சோனிய. என்ன நீங்களே கேளுங்க மக்களே, நீங்க சொல்லுங்க காட்சி, என்ன நல்லா இருக்கு சோனி பண்றது? ஃபர்ஸ்ட் என்ன அட்ரஸ் பண்ணும்போது நீங்கன்னு சொல்லுங்க பிரீதன், ஏன்னா நாங்க தான் வேணும். ஓகே, அந்த இலுமினாட்டி மாதிரியா? இல்ல நாங்க வேணும், நாங்க 2 பேரு. ஓ வேணாம், நான் வேணாம்னு சொல்றோம் நாங்க. அதுதான் உங்க அலப்பற தாங்க முடியல. அப்படி என்ன பண்ணிட்டா பிரீதன் எங்க கட்சிக்கார? நல்ல 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 படமா எடுத்துட்டு இருக்கான், நல்ல நல்ல கேரக்டர் எல்லாம் யூஸ் பண்றான். வேற என்ன வேணும் உங்களுக்கு? வேற என்ன எதிர்பார்க்கறீங்க? கேரக்டர் எல்லாம் யூஸ் பண்றீங்க, ஆனா நல்ல கதை வச்சிருக்கீங்களா? மட்டமான கதை, சொதப்பல் ரைட்டிங், ஒரு என்ன சொல்றது, ஒரு விஷுவல் எஃபெக்ட் கேவலமா இருக்கு. எதுவுமே சரியில்லைங்க. மேடம் வெப் படத்துல என்ன கதைன்னு யாருமே தலைக்கு பிச்சுக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும். எதுக்கு அந்த அத்தனை ஸ்பைடர் உமன்னாங்க? மேடம் வெப் என்ன பண்ண போறாங்க? ஃபியூச்சர் சோனி இருக்கானா இல்லன்ட்டீங்க, அப்புறம் எதுக்கு அந்த படம்? புரியல. நாங்க கேட்டோமா? பிரீதன் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னுங்க பிரீதன். படத்தை பத்தி எல்லாம் தப்பா பேசினாங்க. என்ன இல்ல அந்த படத்துல? இருக்காங்க, சிட்னி இருக்காங்க. இப்படி பேசி ஃபெமினிஸ்டா இல்லன்னு பாக்குறீங்க, ஓட்டு வாங்குறீங்க. கேட்டா பெண்களுக்கு எதிரானவர் அப்படின்றது. இந்த மாதிரி தான் பேசக்கூடாது. இதுக்கு வேற என்ன வேணும்? கதை நல்லா இருந்தனா அது பரவாயில்ல, கதை தான் முக்கியமான ஒரு வித்தியாசமான ட்ரை தான். நீங்க படம் எடுத்து நீங்க சம்பாதிக்க பிடிக்கலனா கூட எங்களுக்கு பிடிச்ச கதையை கொடுக்கணும். நீங்களும் சம்பாதிக்காம எங்களுக்கு பிடிச்ச கதையெல்லாம் எதுக்கு? அதுதானே கேக்குறோம். கிரேவன் தி ஹண்டர், கேவலமான ஹண்டர். என்னங்க கான்செப்ட் புரியல? சிங்கம் கடிக்குது, என்னங்க அது புரியல? கிரேவன் தி ஹண்டர் மிருகம் மாதிரியா இருப்பாரு? என்ன சொல்ல வரீங்க? ஒரு பெரிய வேட்டையாளிங்க அவரு. காமெடி படத்துல ஒரு வேட்டையாளிய மிருகமாவே மாத்தி வச்சிருக்கோம். இந்த டிரான்ஸ்பர்மேஷன் உங்களுக்கு புரியலையா? எனக்கு இல்லங்க, நாங்க என்ன கேக்குறோம் நல்லா சொல்லு. நீங்க மனசாட்சியோட ஸ்பைடர் மேனோட மொத்த கேரக்டர் ரைட்ஸ் வச்சிருக்கீங்களே, வச்சிருக்கீங்க எனக்கு புரியல. என்ன இதுக்கு வச்சிருக்கீங்க யூஸ் பண்றதுக்கு? அந்த கேரக்டர் எடுத்துட்டு ஒரு யூனிவர்ஸ்ன்ற பேர்ல ஒரு கேவலமான ஒரு ஏதோ ஒரு குப்பைய கலர்றீங்க. அந்த கேரக்டரை நான் சொல்றேன், ஸ்பைடர் மேனு புதுசா உருவாக்க முடியுமா முடியாதா உங்களால? அதையும் ஏன் ஸ்பைடர் மேன் ரைட்ஸ் இருக்கு, டோபி மேக் கையில இருக்காரு. அது ஒரு ஸ்பைடர் மேன், அமேசிங் ஸ்பைடர் மேன். இந்த பக்கம் அவர் பேர் என்ன? ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட். இவங்கள வச்சு நல்ல நல்ல ஸ்பைடர்மேன் படங்களை கேட்கறோம் நாங்க. வேற ஏதாவது கேட்டோமா? இத்தனை வில்லன் கேரக்டர்ஸ் இருக்கு, ஹீரோ கேரக்டர்ஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணி படம் எடுங்க. இல்லையா ஸ்பைடர்மேன் 2 பேரும் பண்ண முடியலன்னா ஹீரோ கான்செப்ட் எடுத்துருவாங்க, வில்லனை ஹீரோ ஆக்குறேன்னு அந்த வில்லனையும் கேவலப்படுத்துறீங்க. அதுதானே கேட்கறோம். ஏன் பார்க்க முடியல? நாங்களாம் ஒரு சோனி ஃபேன், எப்படிப்பட்ட ஸ்பைடர்மேன் படங்களை பார்த்தவங்க, இப்படி பண்றீங்களே. பிரீதன் நாங்க நினைச்சா பண்ணலாம், பட் நீங்க அதெல்லாம் நீங்க மார்வெல்லே பாத்துட்டீங்களே. நாங்க ஒரு புதுசா ட்ரை பண்றோம், இது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டுது? இதை நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. என்னங்க சப்போர்ட்? நல்லா நீ பார்க்க முடியல. ஏன் வாயில வைக்க முடியாத பிரியாணியை சாப்பிடுன்றீங்க? அந்த மாதிரி வேணாம். ஃபர்ஸ்ட் படம் ஓடிடுச்சு, நாங்க தான் ஓட்டணும், நாங்க ஓட வச்சோம். அதான் நாங்க பண்ண பெரிய தப்பு. அத ஓட வச்ச பாவம். எத்தனை படங்க எடுத்துக்கிட்டே இருக்கீங்க நீங்க பாவப்பட்டு எல்லாம் பண்ணல பிரீதன். இருக்கிறதே பெஸ்ட் வேணும் படம் தான், பாத்துக்கோங்க. அதான் உங்க வாயிலே வருது. 3 படம் எடுத்தீங்க, அதுல பெஸ்ட் அதான். கண்டாவி உங்க வாயிலே சொல்றீங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை திரும்ப கொடுக்க வேண்டியதானே? கார்னேஜ் படத்துல கார்னேஜ காட்ட சொன்னா என்னங்க அது? கார்பேஜ் மாதிரி புரியல. என்ன பிரீதன் சொல்றீங்க? அதுல சென்டிமெண்ட் எல்லாம் இருக்குமே, உங்களுக்கு சென்டிமெண்ட் எல்லாம் புரியும்ல. ஓ இப்படி சொல்லி சென்டிமெண்ட் எல்லாம் இல்ல, எமோஷனல் வேல்யூ தெரியல. அடுத்து ஒரு பிட்டு ரொம்ப அருமையா பேசுறீங்க, கைக்குலின்றத காட்டுறீங்க. ஏன் பிரீதன் எல்லாருமே இப்படி ரத்த வெறி ஆக்ஷன் சொல்லிட்டு சுத்துறீங்க? ஒரு 4 பேர் அழுகுறது, ஒரு சென்டிமெண்ட் பாண்டிங், இதெல்லாம் பாருங்க பிரீதன். அதுக்கு நாங்க சன் டிவியை பாத்துட்டு போவோம். எதுங்க சோனி? இதனாலதான் சன் டிவில லோ பட்ஜெட்ல பாப்பீங்க, நாங்க ஹை பட்ஜெட்ல காட்டுறோம்ல. அதுவும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க, ஃபேமிலியோட வாங்க, அழுதுட்டு போங்க. என்ன மாதிரியான பவர்ஸ், எபிலிட்டி, காரணம் ஒரு ரூத்லெஸ்ஸான கதை. அந்த வில்லனை ஒரு மாதிரி நல்ல வில்லனுக்கு டிரான்ஸ்பர்மேஷன் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அதனால நாங்க நம்பி பார்த்தோம். ட்ரெய்லரை பார்த்துட்டு போய் படத்தை மொக்க பண்ணிட்டீங்க. அடுத்ததா ஒண்ணு எடுத்தீங்க, லாஸ்ட் டான்ஸ். பேரு என்ன? லாஸ்ட் டான்ஸ்
என்ன கதை சொல்ல வந்தீங்க ஆக்சுவலி? வெனாமோட கான்செப்ட் 2 படத்துல எடுத்துட்டு வந்ததுக்கும் 3வது படத்துக்கும் என்ன ஒண்ணுமே ஒரு நூலளவு என்ன சொல்றது, ஒரு இம்மி அளவு கூட ஒட்டல. வேற ஏதோ கதை சொல்லிருக்கீங்க நீங்க பாத்து. பொய் சொல்ல கூடாது பீதன். அதுலயும் வேணாம இருப்பாரு, இதுலயும் வேணாம இருப்பாரு. ஓ அவ்வளவுதான் அவ்வளவுதான். நாங்க பண்றது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் பிரீத்தன், காரணம் இருக்கும் பிரீத்தன். இப்போ வெனம் 2ல வந்து லாஸ்ட்ல திடீர்னு அந்த எம்சியூல ஏன்சிக்கிறாருன்னா அது ஒரு காரணம் இருக்கும். அதுவே இன்னும் காரணம் இருக்கு, அது இருந்துகிட்டேதான் இருக்கு. அதுக்கு தனியா அடிக்கணும் உங்களெல்லாம் சாணியில முக்கி. இப்போ கிரேவன் வந்து திடீர்னு வித்தியாசமா எடுக்கிறோம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அதெல்லாம் விடுங்க. எங்க கிட்ட ஒரு மாஸ்டர் பீஸ் ஒண்ணு தயாரிச்சு கொடுத்தா அதை நீங்க நல்லா இல்லன்னு சொல்லிட்டு சொல்றீங்க. ஒரு மாஸ்டர் பீஸ் இருக்கு. கேவலத்தை இந்த எப்படிங்க சொல்லுவேன்? ஒரு பெரிய ஆஸ்கார் அவார்டு வாங்கக்கூடிய ஒரு அளவுக்கு கேப்பபிலிட்டியான ஒரு கேரக்டர், ஒரு ஆர்டிஸ்ட் கூட்டிட்டு போய் நீங்க செஞ்சீங்களே ஒரு சம்பவம். எப்பா ஏன், எதுக்கு, எப்படி இது நடந்துச்சுன்ற மாதிரி ஆயிடுச்சீங்க. இல்ல எப்படி இதெல்லாம் யோசிக்கிறீங்க? அந்த மூளையை கொஞ்சம் காட்ட முடியுமான்னு தெரியல. அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட இப்போ நம்ம சோனி இருக்கோம்னா எங்க லெவலுக்கு கொண்டு வந்து அழகு பாக்குறது எங்களோட ஸ்பெஷாலிட்டி. அதுதான் அவர் வாழ்க்கையிலேயே அதுக்கப்புறம் படமே கிடைக்காம தெரியல அவர் நிலை என்னாச்சுன்னு. இந்த மாதிரி மட்டும் சுத்திட்டு இருக்கோம். WB ஃபேன் சொல்றத கேட்க மாட்டான். ஆனா அவனாவது ஏதாவது ஒரு டுப்பா குரு படம் எடுத்தாலும் ஒரு சில நல்ல படத்தையாவது தெரியாம கொடுத்துறானே. நீங்க ஒரு படம் கூட நல்ல படம் கொடுக்கல, அதுதானே எங்களுக்கு கோபமா இருக்குது. ஒரே ஒரு படம் இருக்கு, வெனம் இருக்கு. அதை மட்டுமே வச்சு பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? அது பேர் சோனி யூனிவர்ஸா? பல்ல தட்டிடுவேன். ஸ்பைடர்மேன் 3, அமேசிங் ஸ்பைடர்மேன் 2, இது எங்க முட்டாள் மாதிரி பேசுறாங்க. உங்க கேட்டா சோனில வந்துகிட்டு இருக்கு, என்ன புரியல எனக்கு. எப்ப வரும் அது யாருக்கு? ஒரு சில கோடி பேர் கேக்குறாங்க. அது சின்ன நம்பர் தானே பிரீத்தன். அவங்க நாங்க இக்னோர் பண்றதுல தப்பு இல்லையே. நிறைய ஃபேன்ஸ் கேட்டா கொடுக்கலாம். ஒரு சில கோடி தான் கேக்குறாங்க. இப்போ நீங்க மத்த படம் எல்லாம் பல மில்லியன்ஸ்ல கேட்டாங்கல்ல, லைன்ல நின்னாங்க கதவை தட்டி சோனி இந்த கேரக்டர் வச்சு இந்த படம் எடுங்க, அது இந்த மாதிரி குப்பை மாதிரி எடுங்கன்னு. கண்டிப்பா இந்த சோனி இனிமே பைகட் பண்ணாதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். அது உங்களால பண்ண முடியாது பிரீத்தன். ஏன்னா நாங்க வெறும் இது மட்டும் பண்ணல, படம் மட்டும் எடுக்கிற கேமிங் எடுக்கிறதுனால அதுல இருந்து காசு வச்சு இதுல வேஸ்ட் பண்ணுவோம் பிரீத்தன். அது சொன்னீங்களே, அது நியாயம் தான். நல்ல கேமா தயாரிச்சு சம்பாதிச்சு இங்க கொட்டுறீங்க, பாவம். எங்க யாராலையும் தடுக்க முடியாது. உங்களை தடுக்க முடியாது இல்ல, உங்களெல்லாம் உள்ள விட்டதே தப்பு. அதுதான் சொல்றேன், அந்த வெனாம் படத்தை எதுக்கு ஓட்டணும்னு இப்பதான் ஃபீல் பண்றோம். நாங்க ஓட வச்சது தப்பா போச்சு. அதுதான் உங்களுக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்கோம். மார்பியஸ் சரி, நல்ல ஆக்டர் கிடைக்க மாட்டாங்க. டைரக்டர், ஸ்கிரீன் ரைட்டர் எப்படி புரியல? ரோட்ல போகும்போது சும்மா இந்த கோயில் வாசல் எங்கன்னா பிடிப்பீங்களா? எப்படி எல்லாம் படம் எடுக்கிறீங்க? பட்ஜெட் போடு, அது குப்பை பட்ஜெட். ஏன் காசா இல்ல உங்ககிட்ட? பிரீத்தன் எங்களால முடியாமலாம் இல்ல பிரீத்தன். இது நாங்க ஒரு நல்லது செய்யறோம் பிரீத்தன். சமூக பண்ணிட்டு இருக்கோம். பாத்துட்ட உடனே வேற யாராச்சும் இந்த மாதிரி எடுப்பாங்களா சொல்லுங்க? இந்த மாதிரி சினிமாவே வரமாட்டாங்க, வாழ்க்கையை வெறுத்துருவாங்க, அந்த மாதிரி இருக்குங்க. இல்ல எனக்கு புரியல, இந்த மார்பியஸ்ல மர்டர், ஸ்பைடர்மேன் எல்லாம் எதுக்கு கிளிக் பைட் புரியல. இந்த கான்செப்ட் எல்லாம் மட்ட கேவலமான ஆளுங்க பண்றது. ஸ்பைடர்மேனை பத்தி நேரம் படத்துல பேச கூட இல்ல, ஒரு வார்த்தை கூட. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இப்போ எம்சியூல யூனிவர்ஸ் பில்ட் பண்ற மாதிரி நாங்க அப்படியே காப்பி பண்றோம்னு சொல்றீங்களா? அப்பெல்லாம் சொல்லாதீங்க. அப்படி ட்ரை பண்ணீங்க, ஒன்னும் ஆகல, ஒன்னுத்துக்கும் உதவாம போச்சு. கடைசியில ஒரு மட்டமா பண்ணீங்களே, எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன். வேணாம் லாஸ்ட் டான்ஸ் படத்துல கிளைமேக்ஸுக்கு அப்புறமா போஸ்ட் சீன்ல எதுக்கு நல்லு எனக்கு நீ சொல்லு. அப்படிதானே பிரீதன், அதான உலக வழக்கம். இப்ப அவன் லாஸ்ட்ல தானோஸ் காட்டணும் அப்படின்றீங்க இல்ல, ஏதாவது வாயில வருது எனக்கு. லாஸ்ட்ல தானோஸ் காட்டணும். இப்ப இதுல நம்ம கிட்ட நல்லதான் கைவசம் இருக்காரு, காட்டிட்டு போறோம். என்ன பிரீதன், காட்டினாலும் வேணான்றீங்க, காட்டலனாலும். ஒரு மொக்க யூனிவர்ஸ்ல அந்த நல்ல வில்லன் எது காட்டுறீங்க, அத மார்வலுக்கு கொடுக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் படமே இப்ப எடுக்க மாட்டேன்ட்டீங்க. அசியமா இல்ல அது? ஆமா பிரீதன், அதுக்கு என்ன பண்றது பிரீதன்? இதெல்லாம் இவ்வளவு இப்படி கைக்குள்ளே இருக்கு. உங்களுக்கு எல்லாம் நெஞ்சில ஈரமே இல்லைங்க. நாங்களாம் எவ்வளவு டிக்கெட் கொடுத்து பாக்குறோம் கஷ்டப்பட்டு. பிரீதன் நாங்கெல்லாம் உண்மையான சோனி ஃபேன்ஸ் பிரீதன். சோனி உண்மையான சோனியோட சப்போர்ட் பண்றவங்க, உங்களை மாதிரி போலியான ஃபேன்ஸ் இல்ல. நாங்க சோனி என்ன கொடுத்தாலும் பாப்போம். அதான் என்ன கொடுத்தாலும் பாப்பீங்க. உங்கள மாதிரி ஆள் தாங்க பிரச்சனை. நாங்க நல்லா வளரணும், அது டெவலப் ஆகணும், இன்னும் ஃபேன் பேஸ் உருவாகணும்.
எங்க மார்வல் கூட டைப்ல இருக்குங்க. பெஸ்ட் ஸ்பைடர்மேன் படம் அந்த பக்கம் வந்துட்டு இருக்கு. அதை பார்த்து திருந்தீங்கன்னு பார்த்தா அதுல இருந்து ஏதாவது ஒரு சீனை சுட்டு வைக்கிறீங்க, மட்டமா இருக்கு. புரியல எனக்கு. நான் ஒரு புதுசா ஒரு ட்ரை தான். இப்போ மேடம் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு ஸ்பைடர்மேன் தான் இல்ல, நாங்க 3 ஸ்பைடர்மேன் கொடுத்தோம். என்ன பெரிய அந்த ஹோம் கம்மிங் ஹோம் கோயிங் சொல்லிட்டு அதுல என்ன 3 ஸ்பைடர்மேன் நாங்க கொடுக்குறோம் பாருங்க, 3 ஸ்பைடர்மேன். அதை பாருங்க போறேன் ஏதாவது சொல்லிட போறேன். அந்த புரியல எனக்கு. இந்த ஆல்ரெடி யூனிவர்சல்னு ஒரு பைத்தியம் இருக்கான், அவனா ஃபர்ஸ்ட் சேர்ப்பாடி அல்கு ரைட்ட வச்சுக்கிட்டு. அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு ஸ்பைடர்மேன் ரைட்ஸ் அந்த காலத்துல கொடுத்தாங்க பாத்தீங்களா, இன்னும் பேசுவீங்க நீங்க. ஸ்பைடர்மேன் மூவிஸ் வரலன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறீங்க. சரி, 1க்கு 3 குத்தா இந்த மாதிரி குறை சொன்னா எப்படி பிரீதன் அடுத்த படம் இருக்கும்? நம்மளுக்கு எப்படி மோட்டிவேஷன் கொடுக்கும் பிரீதன்? இல்ல உங்களுக்கு பிசினஸ் ஆகுது, அதான் கேக்குறேன். அட்லீஸ்ட் வருமானம் வந்தா கூட பரவாயில்லைங்க, நான் மன்னிச்சு கொஞ்சம் ஆறுதலா விட்டுருவேன். சரி ஏதோ பொழைச்சி போட்டோன்னு. உங்களுக்கு ஓட கூட மாட்டேங்குது, உங்களுக்கு அது இதாக தெரியல. எங்களுக்கு படம் எடுக்க தெரியாதுன்னு சொல்லாதீங்க பிரீதன். வேணம் நாங்க எடுத்துருக்கோம், நாங்க எடுத்ததுதான் வேணும் தெரியும்ல. ஐயோ அதையே சொல்லிட்டு இருக்காது, மூஞ்ச உடஞ்சு பிரீதன் இருக்கிறதா சொல்ல முடியும் பிரீதன், நீங்க உங்க இஷ்டத்துக்குலாம் சொல்ல முடியாது. இன்னும் நிறைய படம் எடுப்பீங்க நம்பினேன், அதுவும் போயிருச்சு. எனக்கு புரியல. எனக்கு வந்து தேவை எங்க மக்கள் என்ன கேக்குறோம். ஸ்பைடர்மேன் 3 அமேசிங் ஸ்பைடர்மேன் 4 அமேசிங் ஸ்பைடர்மேன் 2 இது வரலனா வேற ஏதாவது நல்ல ப்ராஜெக்டா எடுத்துருவாங்க. இந்த ஞாயிறு கீது அந்த மாதிரியானதெல்லாம் அமேசான்ல போய் எதுக்கு கொடுக்குறீங்க எனக்கு புரியல. நல்ல சீரிஸ் எடுத்துட்டு போயிட்டு நீங்க பண்ண என்ன விளங்காம போறதுக்கு. அவன் தான் வாங்குறான், அதனால கொடுக்குறோம் அமேசான்ல. அடுத்த கொடுத்துட்டு சோனி ஃபேன் ஆக்குற எங்களுக்கு என்ன இருக்கு, அது என்ன கேக்குறோம். என்ன இருக்கு ஒண்ணு இன்னி அந்த என்னதான் சொல்றோம். இங்கேயே வைங்க, நல்ல அனிமேஷன் படம் எல்லாம் எவ்வளவு சூப்பரா ஒரு 2 படம் எடுத்தீங்க. ஆமா பிரீதன், இப்போ நீங்க சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் நான் சொல்லல. ஸ்பைடர் வர்ஸ் வந்து எவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா? அதான் நீனே உன் படமே உனக்கு தெரியாது. ஆஸ்கார் அவார்டு கொடுத்துருக்காங்க பிரீதன். அது மியூசிக் தான் கொடுத்தாங்க, இருந்தாலும் கொடுத்துருக்காங்க பிரீதன். இருந்தாலும் அந்த ஆர்ட் ஸ்டைல் எல்லாமே சூப்பரா இருக்கும், ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் உங்க கதைக்கு ஆகாது, லைவ் ஆக்ஷன் தான் பேசும். ஏன்னா WP கூட தான் பேர்பட WP அனிமேஷன்ல பெரிய கிங்கு, அவரே வச்சு செஞ்சிட்டு இருக்கோம். நீ என்ன பிரீதன் மார்வல் இவ்வளவு கஷ்டப்படுறான் மல்டிவர்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு செய்யறோம். DC மொத்தமா எங்களுக்கு எடுக்க தெரியாமலாம் இல்ல பிரீதன், நாங்க எடுத்துருக்கோம் பாருங்க ஸ்பைடர் வர்ஸ். அதுலயே மல்டிவர்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். MCUல கஷ்ட திணறானுங்க. ஆமாமா, டிஸ்னி இத ஓனர் கேட்டுதான் இருப்பாங்க, டேக் பண்ணி விடுறான் போறதுக்கும் சோனி கதை. எங்க கிட்டயும் படைகள் இருக்கு பிரீதன், எங்களாலையும் பண்ண முடியும். பாப்போம். காசி இந்த என்னால முடியல. மக்களை நீங்களா சொல்லுங்க, எப்பதான் வீடியோ கால வரும், எப்போ இவங்க திருந்துருது சோனி, எப்போ நல்ல படங்களை கொடுப்பாங்க நம்மளுக்கு. நம்ம ஒரு ஃபேனா இவ்வளவு கேரக்டர்ஸ் வச்சிருக்காங்க, 900 கேரக்டர்ஸ் கிட்ட. கமெண்ட் பண்ணுங்க, ஹேஷ்டேக் போட்டுங்க, ட்ரெண்ட் ஆக்குங்க, நல்ல படம் வேணும். அடுத்த வீடியோல சந்திப்போம். அவங்க கிடைக்கிறாங்க சோனி ஃபேன்ஸ். நம்ம சோனிக்கு தான் சப்போர்ட். நம்ம உண்மையான சோனி ரத்தங்கள் யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களை அடுத்த வீடியோல வந்து பாக்குறேன்.